உலகமே கிறிஸ்துமஸை உற்சாகமாக கொண்டாட ஆயத்தமாகி வரும் வேளையில் சென்னையிலும் அதற்கான ஏற்பாடுகள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இது சாந்தோம் பேராலயம். ஏசுபிரானின் 12 சீடர்களில் ஒருவரும் இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தை முதலில் பரப்பியவருமான புனித தோமையாரின் அடக்க ஸ்தலத்தின் மேல் கட்டப்பட்டது இந்த பேராலயம். இங்கே குழந்தை இயேசுவின் பிறப்பை விவரிக்கும் குடில், 15 அடி கிறிஸ்துமஸ் மரம் ஆகியவை வைக்கப்பட்டிருப்பதோடு தேவாலயம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு தயாராக இருக்கின்றன. இந்த நாள் பார்த்தீங்கன்னா நான் லீவ் எடுத்துகிட்டு வந்து எங்கள் கேரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வந்து எல்லாரையும் எங்களை மட்டும் இல்லை கடவுளையும் வந்து நாங்கள் சந்தோஷப்படுத்தியிருக்கோம். ஸோ அதற்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். மெரி கிறிஸ்மஸ் டு ஆல். சென்னையின் பிற முக்கிய தேவாலயங்களான ஜியான் தேவாலயம், புனித தோமையார் மலையில் உள்ள தேவாலயம் ஆகியவற்றிலும் ஏற்பாடுகள் களை கட்டியுள்ளன. கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனைக்கான பாடல் பயிற்சிகளும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. கிறிஸ்மஸ்க்கு வந்தாலே நாங்கள்லாம் சேர்ந்து வாசிப்போம், ஒன்றா என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் சர்ச்சில் வந்து இப்போ நாங்கள் சேர்ந்து பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ நாங்கள் வாசிக்கிறதுனால எங்களுக்கும் ஒரு சந்தோஷம், அடுத்தவங்களும் நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம். மற்றும் ஒரு புறம் கிறிஸ்துமஸ் தொடர்பான வர்த்தகமும் சூடு பிடித்துள்ளது. கிறிஸ்துமஸ் மரங்கள், நட்சத்திரங்கள், கேக்குகள் விற்கும் கடைகளில் விற்பனை விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.